இதோட இன்டென்ஷன் வந்து என்னன்னா இன்டென்சிவாக படிக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். 216 பேஜஸ் ஆக்சுவலாக நாம் அதை வந்து ஒரு 60 பேஜஸில் கவர் பண்ணிக்கிறோம். 80 பேஜஸ் ஸ்பேஸ் இல்லாமல் போட்டோம்னா அதே மாதிரி ஒரிஜினல் மெட்டீரியல் மாதிரி போட்டோம்னா அது ஒரு 60 பேஜஸ். 60 பேஜஸை நம்ம 14 ஹவர்ஸில் கவர் பண்ணியிருக்கிறோம். 7 சிஏ சஜஸ்ட் ஆன்சர்ஸும் 5 சிஎம்ஏ சஜஸ்ட் ஆன்சர்ஸும் ஆர்டிபியும் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 days 14 ஹவர்ஸ் லெக்சர் மட்டுமே போயிருக்கு. அது இல்லாமல் ஒரு 8 ஹவர்ஸ் பக்கம் பாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க எந்த ஏரியா கான்சன்ட்ரேட் பண்ணுறது. கிட்டத்தட்ட 15 சாப்டர்ஸ் பார்த்தோம் ஜிஎஸ்டியில். அந்த 15 சாப்டர் வந்து கிட்டத்தட்ட 4 சாப்டர் தான் மெயினாக வந்துருந்தது. பாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது ஐடிசி அண்ட் டேக்ஸ் பேமெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங், எக்ஸம்ஷன் சாப்டர், சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி, இந்த சாப்டர்ஸ் மட்டும்தான். அப்போ இந்த சாப்டர் நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டாலே 50 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு சொன்னாக்க உங்களால் ஒரு 30 to 35 மார்க்ஸ் வந்துடுது. மற்ற சாப்டரும் படிச்சிருந்தீங்கன்னா 50 மார்க்கில் கேரண்டியாக இந்த 2 நாள் படிச்சது இதுக்கப்புறம் 1 நாள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கேரண்டியாக வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ண அப்படின்னா 30+ வாங்கலாம். அதாவது எக்ஸம்ஷன் ஒரு பேப்பரில் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னாக்க மிச்சம் 2 பேப்பரில் ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. சிஏல பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பரில் 60, 3 பேப்பர் இருக்குன்னு வச்சுங்களேன் 60, மிச்சம் 2 பேப்பரில் 45 150 வந்துச்சு வெளியே வந்துடுவீங்க.